சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு செட்டப் தான். நீங்கள் இதை வச்சு ஃபுல்லாகவும் ரன் பண்ண முடியும். ஆல்ரெடி ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணணும்னு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ சீரிஸ் பிடிச்சிருக்கு, ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து இது பண்ணலாம். உங்களுக்கு இருக்க டவுட்டை இது பண்ணுறேன், அடுத்து இது பண்ணலாம், என்ன பண்ணணுன்றத கைட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பிஎன்எல், உங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட் மேக்ஸிமம் ஒரு சும்மா ஒரு டேட்டா அனாலிசிஸ் கிட்ட போயிட்டு நீங்களே எடுத்துடலாம். ஆக்சுவலாக மந்த்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வருது, பிஎன்எல் எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளேஸ் அடுத்த 3 monthஸில் 90 daysல என்ன பண்ணிடலாம், ரிப்ளேஸ் பண்ணிடலாம் உங்கள் ப்ராடக்டை மேக்ஸிமம். அதுக்கு நீங்கள் அங்கே யூஸ் பண்ண வேண்டியது ஆஃபர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரைடே ஆஃபர்ஸ் இன்னும் பார்த்துருப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் வரும், அதோட கான்செப்ட் நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இது நீங்கள் இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங்ன்ற 2 வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆக்சுவலாக. இதில் நீங்கள் வித்தவுட் இஎம்ஐன்றப்போ சில இடத்துல பிஸ்னஸ் நடக்காது. வித்தவுட் ஆஃபர்ஸுன்றப்போ கஸ்டமர் வர மாட்டாங்க. ஏன்னா காம்படிட்டர் அதிகம், உங்களுக்கு இங்கே ஆஃபர்ஸ் பண்ணுறவங்க அதிகம், இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகம். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்றப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், சர்வைவல்ன்றது. சர்வைவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஆரம்பத்தில் பார்த்த எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ப்ராப்பராக ஒர்க் அவுட்டுன்ற இடத்துல நீங்கள் வரணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஒர்க் அவுட்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷனில் சக்ஸஸ் பண்ணாதவங்க எங்கேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணணும்ன்றத நான் ஆக்சுவலாக போஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு போட்டிருந்தேன். இம்ப்ளிமெண்டேஷன்றது நான் ஒர்க் அவுட் பண்ணாதான், ஓகேவா? இல்லைன்னா என்ன நடக்காது, இந்த ஒரு கிரியேஷன்றதே ஒன்று வராது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள், அதுக்கு பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள், முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.